நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஃபியர் ஆஃப் தி அன்னோன். நமக்கு எது தெளிவாக தெரியலையோ அது நமக்கு பயத்தை கொடுக்கும். இருட்டு ஏன் நமக்கு பயத்தை கொடுக்குது? இருட்டில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. அங்கே மேடு பள்ளம் இருக்கா, பூச்சி பொட்டு இருக்கா, எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதனால இயல்பாகவே அது நமக்கு ஒரு பயத்தை தருது. அப்படித்தான் உடல் நலமும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்னன்றதை பற்றி ஒரு சரியான புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா அங்கே நடக்கிற எல்லாமே நம்மளை சுலபமாக பயமுறுத்தும். அப்போ இந்த பயத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? முதல்ல நாம் உடல் நலம் குறித்த தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கணும், தேடி தேடி படிக்கணும், நமக்கு கேள்வி இருக்கணும். உடம்பு நல்லா வச்சுக்கிறதுனா என்ன அப்படின்றத பற்றின ஒரு தேடல் இருக்கணும். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏரால நிறைய வெப்சைட்ஸு, நிறைய புத்தகங்கள் அதற்கு துணையாக இருக்குது. வர காலங்களில் நான் அது மாதிரியான நிறைய வெப்சைட்ஸு, புத்தகங்கள் பற்றி நிச்சயம் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அப்போ முதல் கட்டமாக நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை நாம் கையில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம செய்ய சாத்தியப்படுற விஷயங்களை நம்ம நிச்சயமாக உடனே செயலுக்கு செயல்படுத்தி அனுபவத்தை அடையிறதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்து எந்த ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ஈடுபடும் போதும் எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். நெகட்டிவ் திங்கிங், இது கரெக்டாக, இது பண்ணுறியே, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, பிரச்சனை அதிகமாகிடக்கூடாது, அப்படியெல்லாம் வரும் இல்லையா? அது ஒரு அளவுக்கு மேலே அந்த எதிர்மறை எண்ணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. திறந்த மனசோட உங்களுக்கு புதுசாக ஏற்படுற அனுபவங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்க்குற ஒரு ஓப்பன்னஸோடு பார்க்குற ஒரு பார்வை நமக்கு வேணும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டதுன்னா அதில் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிறது உதவியாக இருக்கும். மாற்று மருத்துவம் சார்ந்த யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய உடல் நலம் குறித்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுதான் நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். இங்கே ஒரு சங்கடம் இருக்குது. என்ன அப்படின்னா, யார் நம்மளை சரியாக வழி நடத்துவார் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மருத்துவம்ன்றது சுயசார்பா நம்மளுடைய பெரும்பான்மையான உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை நாமே புரிந்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை யார் நமக்கு கொடுக்குறாரோ அவர் தான் ஒரு சரியான வழிகாட்டி. அவரை சார்ந்து, அந்த மருத்துவத்தை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. சுயசார்பாக நாமளே நம்மளோட உடல் நலனை கையில் எடுத்துக்க முடியணும். அது கூடாது, அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கருத்து தான் ரொம்ப ஆபத்தானது. எல்லாத்துக்கும் எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி பல்லு விளக்கணும், எல்லாத்தையுமே நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. இல்லை, ஒவ்வொருத்தரும் இது டாக்டர் சொல்ல வேண்டிய ஆலோசனையும் கிடையாது. அது என்னன்றதை பற்றின ஆழமான ஒரு புரிதலும் பார்வையும் எல்லாருக்குமே இருந்தது ஒரு காலத்தில். அது வழியாக கடத்தப்பட்டுச்சு. தலைமுறையாக இந்த அறிவு, நல்லபடியாக வாழறதுக்கான அறிவு கடத்தப்பட்டுச்சு. அதை நம்ம இப்போ இழந்துட்டோம். அதை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணணும். எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த தெரியாத விஷயங்களுக்கு பயப்படுறதுன்றது நம்ம அதிலிருந்து விடுபட முடியும். நன்றி.